மேற்குவங்க ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பல்வேறு தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ள நிலையில் விபத்துக்கு யார் பொறுப்பு என கேள்வியும் எழுப்பியுள்ளனர். ஆனால் இது அரசியல் செய்வதற்கான நேரம் கிடையாது என்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மேற்குவங்க ரயில் விபத்து சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்த காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி, பிரதமர் மோடி அரசின் தவறான நிர்வாகத்தால் கடந்த 10 ஆண்டுகளில் ரயில் விபத்துகள் அதிகரித்திருப்பதாக குற்றம் சாட்டினார். இந்த விபத்துகளுக்கு மோடி அரசை பொறுப்பேற்கச் செய்ய எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்புவோம் என கூறினார். இதேபோன்று முன்னாள் ரயில்வே அமைச்சர் லாலு பிரசாத் யாதவ் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டில் நிகழும் தொடர் ரயில் விபத்துகளுக்கு யார் பொறுப்பு என கேள்வி எழுப்பியுள்ளார். விபத்து குறித்து பேசிய மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, ரயில்வே துறையை பற்றி மத்திய பாஜக அரசுக்கு கவலை இல்லை எனவும், ரயில்வே துறையை மத்திய பாஜக அரசு மோசமாக நிர்வகித்து வருவதாகவும் தெரிவித்தார். This government is careful only to take so many measures about the election, how to go for hacking, how to go for manipulation, how to go for rig the election. விபத்து நடந்த இடத்திற்கு நேரில் சென்று அஸ்வினி வைஷ்ணவ் ஆய்வு மேற்கொண்டார். அங்கு 4 சக்கர வாகனங்கள் செல்ல முடியாததால் 2 சக்கர வாகனத்தில் பயணித்தார். அதனைத் தொடர்ந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது மீட்பு பணிகளில்தான் கவனம் செலுத்துவதாகவும், இது அரசியலுக்கான நேரம் இல்லை எனவும் தெரிவித்தார். ये पॉलिटिक्स का समय नहीं है, अभी सारा फोकस होना चाहिए रेस्क्यू और रेस्टोरेशन पे. पैसेंजर सेफ्टी के लिए बहुत बड़ा फोकस है, कंप्लीट फोकस है. जैसा आपने விபத்து காரணமாக நியூ ஜல்பைகுரி சிலிகுரி சந்திப்பு, பாக்டோக்ரா, அலுவாபுரியா வழியாக செல்லக்கூடிய 19 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன.